ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், உப்பு கண்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு கண்ட சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தக்காளி, உப்பு கண்டம், மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். உப்பு கண்டத்தை குக்கர்லேயும் வேக வைக்கலாம், பட் டேஸ்ட்டு கிடைக்காது. நீங்கள் பருப்பு போடும்போது உப்பு கண்டத்தையும் போட்டு வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும். ஸோ பருப்பு வேகிற அளவு அந்த டைமிங்லேயே உப்பு கண்டம் நம்மளுக்கு வெந்துடும். ஸோ நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காயும் ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா நம்மளுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டு நல்லா கருவேப்பிலை 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சாம்பார்னாவே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெந்து வச்சுருந்த காய், உப்பு கண்டத்து எல்லாத்தையும் இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஆல்ரெடி உப்பு கண்டத்தில் உப்பு இருக்குங்க. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஃபஸ்ட்லேருந்தே போடலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாஸ்தியாக போட வேணாம். உப்பு கண்டனாவே உப்பு இருக்கும், உப்பு கண்டத்தில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி போட்டு பார்த்துருங்க. நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் சுவையான உப்பு கண்டம் சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ.